லைஃப் முன்னேற ஒரு முக்கியமான மனப்பக்குவம் வேணும். உங்க லைஃப் முன்னேறணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை அன்போடு சொல்றேன். இத கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா, உடனே நாம மனசு என்ன செய்யும்? இவங்களால தான் இப்படி ஆச்சு. இந்த சூழ்நிலை தான் காரணம். அவங்க அப்படி பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு அடுத்தவங்களையோ, சூழ்நிலையோ குறை சொல்ல ஆரம்பிச்சுடுவோம். ஆனா, அதே சூழ்நிலைய கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து, நம்ம மேலயும் உண்மையா கவனத்த திருப்பி பாருங்களேன். இதுல என்னோட பங்கு என்ன? இந்த ஒரு கேள்விய நம்மளால நேர்மையா கேட்க முடியுமான்னு? ஏன்னா, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுல நம்ம பங்கு ஏதாவது ஒரு வகையில இருக்கும். அதை தெளிவா பார்க்குற மனப்பக்குவம் நமக்கு தேவை. இதை கத்துக்காம லைஃப்ல உண்மையான முன்னேற்றம் வராது. குறை சொல்லியிருக்கலாம். நம்ம மனசுல இருக்கிறதை 4 பேர்கிட்ட சொல்லியிருக்கலாம். 40 பேர்கிட்ட கூட சொல்லி மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் உண்மைதாங்க. நம்ம விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் நம்ம பங்கு என்னன்னு ஒரு கட்டத்துல நாமே பார்க்க வேண்டியிருக்கும். அதனால அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு மட்டும் பார்க்காம, இந்த சூழ்நிலையில் என்னோட பங்கு என்ன? உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிங்க. அதை உண்மையா கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும், நிறைய விஷயங்கள் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். நம்ம பங்கை பார்க்க தவறுறதுக்கு நிறைய நேரம் நம்ம ஈகோ ஒரு காரணமா இருக்கும். நான் தப்பு பண்ணலன்னு நம்மை நாமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா, நம்ம லைஃப்ல மாற்றம் வரவே வராது. அதனால, இனிமேல் எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனே யாரையும் குறை சொல்லாதீங்க. கொஞ்சம் நிதானமா நின்னு பாருங்க. இதுல என்னோட பங்கு என்ன? இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே, உங்க லைஃப் ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பமாகும். நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும். உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். நல்ல முன்னேற்றம் வரும்.